சுடு. அவசரப்படுத்துறான்டா, என்ன அவசரப்படுத்துறான்டா? ப்ளீஸ் சொல்லிடுறா, ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்றா. தில்லா, இத்தனை நாட்களாக நீ இதற்குத்தானே காத்துக் கொண்டிருந்தாய். சுடு. சொல்றா சொல்றா. இந்த மாசம் மளிகை சாமான் செலவு போச்சு. என்னடா புது பழக்கமா இருக்கு? சம்பளம் வாங்கினா எப்போ என் கையில தானே கொண்டு வந்து கொடுப்ப. என்ன அக்கம் பக்கத்து வீட்டுல நடக்கிற கதையெல்லாம் இப்ப என் வீட்லயுமா? அம்மா, ஏதோ ஒரு யோசனையில உங்ககிட்ட நீட்டு இருக்குள்ள இந்த பக்கம் நீட்டிட்டேன். இதுக்கு இவ்வளவு பேசுவியா? இந்தா. ஏதோ ஒரு யோசனையில அந்த பக்கம் நீட்டிட்டேன் இந்த பக்கம் நீட்டிட்டேன்னு சொல்றதுல வச்சுக்காத. அப்புறம் நானும் வேற யோசனையில வேற மாதிரி நடந்துக்க வேண்டியதா இருக்கும். பாத்துக்க. அம்மாடி, நான் கொடுத்த 2 வெங்காயம் 2 தக்காளியில தானே சமைக்கிறேன். ஆமாத்த. போய் சம. நல்ல வேலை சொன்னம்மா. சரிப்பா, அங்கிட்டு போலாம். பார்த்து வா. பாப்பா, பயிர் ரொம்ப பசிக்குதுடா, எதனாச்சும் இருந்தா கொடுத்துட்டு போயேன். இருங்க, ஒரு நிமிஷம் வாங்கிட்டு வந்துடுறேன். எங்கடி போற நீ? என் பையன் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பேன், உன் இஷ்டத்துக்கு தான தர்மம் பண்ணிட்டு இருப்பியா நீ? ஏன்னா 10-20 கொடுப்பேன்னு பார்த்தா சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. சாப்பாடு எவ்வளவு விலைன்னு தெரியுமா உனக்கு? பேசாம வாடி. ஏ குண்டம்மா, உன் வீட்டுல நல்ல மாம்பு தாண்டி படுக்கும். ஏதோ அந்த பிள்ளை இருக்கிறதுனால நீ தப்பிச்சுக்கிட்டு இருக்க, இல்லைன்னா கொத்திரும் உன்னைய. பசிக்குது, சோறு வாங்கி தர மாட்டாளு. மா, சீக்கிரமா அம்மா, டைம் ஆச்சு. என்ன காணவள? என்னடி சுடிதார் போட்டு வந்திருக்க? சேலை கட்ட மாட்டியா? அத்தை, வெளியே போறோம்ல, இதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு. தாலி போட்டா கூட தான் ஒரு மாதிரி இருக்கும், அதுக்குன்னு அதை கழட்டி போட்டுருவியா? ஓடி போய் சேலையை கட்டிட்டு வாடி. மா, காலையில ஆரம்பிச்சிட்டியா? அவள் பிடிச்ச போட்டு போட்டு விடுமா. உனக்கு என்னடா தெரியும்? போடி போய் சீக்கிரம் கிளம்பிட்டு வா. தெருவுல போற நாய் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போறான். இதுக்கு பிறகு எவரையாவது ஆபீஸ் பக்கம் அமிச்ச என்ன செய்வேன்னு தெரியாது. என்ன செய்வீங்க? கோலங்கள் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 9 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். கொடுக்க மறந்துட்டேன். பேக்ல பூ இருக்கு. இன்னைக்கு பூ ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல பூவா பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க. பூ நல்லா இருக்குன்னு எல்லா பூவையும் ஒரே நாள்ல வைக்காத. 2 நாளைக்கு ஆகிற மாதிரி வெட்டி வெட்டி வச்சுக்க. ஆனா ஒன்னும் ரோட்ல போற பாதையில சும்மா கிடக்கல. சரி அத்தை. இப்பெல்லாம் என்னை பார்த்து சிரிக்க கூட மாட்டேங்கிற. சிரிக்கிறது என்ன, பார்க்க கூட மாட்டேங்கிற. ஏன்? எங்க உங்க கண்ணை நேருக்கு நேரா பார்த்தா அழுதுடணும்னு ஒரு பயம்தான். ஏன், என்னாச்சு? அம்மா ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? எதா இருந்தாலும் சொல்லு. ஆமா, பிரச்சனைன்னு எதை மீன் பண்றீங்க? கேவலமா திட்டுறது, சத்தம் போட்டு சண்டை போடுறது, அதிகபட்சம் போனா அடிக்கிறது, இதெல்லாம் தானே பிரச்சனை? ரத்தம் வலிகிற அளவு காயம் இருந்தாதான் அந்த இடம் வலிக்கணும்ட்டு இல்ல. வடுவு வெளியே தெரியாம ஒரு ஊசியை வச்சு குத்துனாலே அந்த இடம் வலிக்கும். எனக்கு புரியல. அது புரிஞ்சிருந்தா எனக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட விளக்கம் கேட்டிருக்க மாட்டீங்க. நான் எப்பவும் பிரச்சனையில தான் இருக்கேன்ட்டு புரிஞ்சுட்டு அது சரி பண்ண ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் செய்யற சமையல் டேஸ்ட் இல்லைன்னு சொல்றீங்கல்ல, எல்லா சமையல்லையும் 2 தக்காளி 2 வெங்காயம் போட்டு சமைச்சா அதோட டேஸ்ட்டு அந்த சாப்பாடுலேயே வரும். அது உங்களுக்கும் புரியல, உங்க அம்மாவுக்கும் புரியல. ஆனா எனக்கு தான் சமைக்க தெரியலன்னு என்ன கேவலமா பேசுறீங்கல்ல. அது மாதிரிதான் இந்த விஷயத்த நான் சரி பண்ணிக்கலான்னு உங்க அம்மா கிட்ட பேச போனா எதுன்னு புது பழக்கம்னு கேக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. இந்த வீட்டுல நான் பழகிற பழக்கம் எல்லாமே எனக்கு அது புது பழக்கம் தான். அவங்களுக்கு தெரியலாம் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா உங்களுக்கு தெரியலங்கிறதா என்னோட உச்சக்கட்ட வருத்தமே. ஏய், எனக்கு புரியாமலாம் இல்ல.
அம்மா வளர்ந்த விதமும் வாழ்ந்த விதமும் என்ன வளர்த்த விதமும் அந்த மாதிரி. அதனால என்னால அவங்களை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது. இப்பவும் நான் உங்களை எனக்காக உங்க அம்மா கிட்ட கேளுங்க, சண்டை போடுங்கன்னு சொல்லல. அவங்க அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நானும் இப்படிதான் புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல சின்னதா என்ன பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிருக்கலாமே. உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிறேன், என்னோட எதிர்பார்ப்பு ரொம்ப சின்ன விஷயங்க. ஆனா அது கூட நீங்க செய்யலங்கும் போது அந்த ஏமாற்றத்தர வழி இருக்குல்லங்க, அது ரொம்ப பெருசு. அந்த வழியோட உங்களை பார்க்கவும் முடியல, பார்த்தாலும் சிரிக்கவும் முடியல. ஏன்னா இந்த வீட்டுக்கு உங்க அம்மாவை நம்பி நான் வரலங்க, உங்களை மட்டும்தான் நம்பி வந்தேன். நம்பி வந்து நீங்களே என்னை கண்டுக்காம போகும்போது நான் உங்க ஒரு அடிமை மாதிரி தாங்க ஃபீல் பண்றேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுக்கோ. நீ இவ்வளவு ஃபீல் பண்ணும்போது கூட என்னால எங்க அம்மா எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது. ஆனாலும் இனிமேலாவது என்னோட ஹஸ்பண்ட் டியூட்டியை நான் கரெக்டா பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்ப சொல்லு, நான் என்ன பண்ணணும்? இப்படி எப்பயுமே என் கையை உங்க கைக்குள்ள வச்சுக்காம என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. அதைத்தான் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். இதான் நான் ஃபீல் பண்ற சுதந்திரம். எல்லா நேரமும் என் கையை உன் கையில இருந்து எடுத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது எடுத்துடுறேன். நீ பறந்து போ. உனக்கான சுதந்திரத்தை நீயே போய் அனுபவி. அப்படிங்களா? சரி, நாங்கள் கிளம்பி வந்துடுறோம். டேய், ஆஃபீஸ்க்கு 2-3 நாளைக்கு லீவை போட்டு கிளம்பு, ஊருக்கு போகணும். ஏமா? கிராமத்தில் உன் அப்பாவோட அப்பத்தா இறந்துட்டாங்க. இறந்துட்டாங்களா? ஆமா, போ, நீ மட்டும் போய் கிளம்பு. உன் பொண்டாட்டி வீட்டை பார்த்துட்டு இங்கே இருக்கட்டும். இந்தடி, இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு சொல்றதுக்கு ஆள்லேன்னு ஓ இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணிட்டு இருக்காத. எதை எதை எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கணும் அதை அப்படியே செய். வரதுக்கு 2-3 நாள் ஆகும். வீட்டை பத்திரமா பார்த்துக்கோ. அப்புறம் கேட்ட பூட்டிட்டு போயிடுறேன். அந்த கதவை தாண்டி வெளியில வராத. புரியுதா? சரிங்க அத்தை. நீ வாடா சீக்கிரம். நான் போயிட்டு வரேன். பறந்து போ. ஏய், என்னடி பண்ற? வீட்ல தானே இருக்க, உனக்கு எதுக்கு மேக்கப்? என் பையனே வெளியில இருக்கான், யாரடி மேக்கப் பண்ற? பாரு, வந்து வேலையை பாரு. கேட்ட பூட்டிட்டு போயிடுறேன். அந்த கதவை தாண்டி வெளியில வராத.
10-20 கொடுப்பேன்னு பார்த்தா உன் இஷ்டத்துக்கு தான தர்மம் பண்ணிட்டு இருப்பியா நீ? அம்மா இந்தாங்க சாப்பாடு இருக்கு, சாப்பிட்டுக்கோங்க. ஒரு நாள் விட்டுட்டு போனதுக்கு புடவையில இருந்து சுடிதாருக்கு மாறிட்டேன். நான் 2-3 நாள் விட்டுட்டு போனோம், சுடிதார்ல இருந்து ஜீன்ஸ்க்கு மாறிடுவா. மறுபடியும் யாரையாவது கொண்டுலாமா? வேணாம், இப்ப வேணாம், இன்னும் கொஞ்ச நாள் போட்டு.